தினமொரு வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். விளக்கம். நம்முடைய சிறிய காரியங்கள் தேவனுடைய அன்பிற்கு முன் மிகவும் பெரியவை. நம்முடைய பெரிய காரியங்கள் அவருடைய வல்லமைக்கு முன் மிகவும் சிறியவை என்று மக்கள் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இது எத்தனை உண்மை! தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய காரியத்தை குறித்தும் கவலைப்படுகிறார். நம்முடைய ஒவ்வொரு தேவை, ஒவ்வொரு ஆசை, ஒவ்வொரு பாரம், ஒவ்வொரு உணர்வு, பிரச்சனைகள் குறித்து கரிசனை கொள்கிறார். தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையையும் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. அவர் நம்மை பராமரிக்கிறபடியால் நம்முடைய கவலைகள் அனைத்தையும் நாம் அவரிடம் கூற வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். நாம் தேவனிடம் எதை வேண்டுமானாலும் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பது அதன் பொருளா? உதாரணமாக, ஒரு விளையாட்டு அணியில் உள்ள ஒரு கிறிஸ்தவன் விளையாட்டில் தன்னுடைய அணி வெற்றி பெற வேண்டுமென்று ஜெபித்து தன்னுடைய அணி வெற்றி பெறுவதற்காக தேவன் நேரடியாக குறுக்கிட்டு உதவி செய்ய வேண்டுமென்று எதிர்பார்க்க முடியுமா? விளையாட்டின் எதிர் அணியில் இருக்கும் விளையாட்டு வீரர்களும் தங்களுடைய வெற்றிக்காக ஜெபித்தால் எப்படி? நம்முடைய இரட்சகரை விசுவாசிப்பதும் அவருடைய நாமத்தில் ஜெபிப்பதும் உண்மையாகவே பாராட்டப்படத்தக்க செயல்களாகும். ஆனால் நாம் ஜெபிக்கிற காரியங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டவையா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நாம் நம்பிக்கையுடன் தேவனை சார்ந்து கொள்வதை விட்டு கண்மூடித்தனமான சுயநலத்தை பின்பற்றுகிற நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாம் வேதாகம ரீதியான விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். ஆதிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று தம்முடைய பிதாவினிடம் கூறிய இயேசுவின் மனப்பாங்கை நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பமும் பிரதிபலிக்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் உம்முடைய சித்தத்தை அடிப்படையாக கொண்டு நடக்க கிருபை பாராட்டும். ஆமீன்.